அண்மை செய்தி. ஓசூரில் பெற்ற குழந்தையை தாயே கொன்று புதைத்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காரணம், ஓரின சேர்க்கைக்கு பிறந்த குழந்தை இடையூறாக இருந்ததால் பெற்ற தாயே 5 மாத ஆண் குழந்தையை கொன்று புதைத்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, வணக்கம். என்ன நடந்தது? விசாரணையில் என்னென்ன விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் கௌதமி. ஒசூர் அருகே ஓரின சேர்க்கைக்கு இடையூறாக இருந்த 5 மாத ஆண் குழந்தை பெற்ற தாயே கொலை செய்திருந்த நிலையில் உறவினர்கள் சார்பில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மருத்துவ குழுவினர் தற்போது குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சின்னட்டி எனும் கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ், இவரது மனைவி பாரதி. இந்த தம்பதிக்கு முதலில் 2 பெண் குழந்தைகளும் 5 மாதங்களுக்கு முன்பாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. 5 மாத ஆண் குழந்தையின் தாய் பாரதிக்கும் எதிர் வீட்டை சேர்ந்த சுமித்ரா என்பவர் இருவருக்கும் ஓரின சேர்க்கை தொடர்பு இருந்திருக்கிறது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிலருக்கு தெரிந்திருக்கிறது. இந்த நிலையில் ஓரின சேர்க்கைக்கு இவர்கள் தனிமையாக போது 5 மாத ஆண் குழந்தை இடையூறாக இருப்பதாகவும் அதனால் இந்த குழந்தை கொன்றுவிடு என எதிர் வீட்டை சேர்ந்த சுமித்ரா பெற்ற தாய்க்கு இந்த தகவலை வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்திருக்கிறார். அவரும் சற்றும் யோசிக்காமல் குழந்தையை மூச்சடைக்க செய்து வாயை பொத்தி கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த தகவலும் அவர் வாட்ஸ்அப்பில் உறுதி செய்திருந்த நிலையில் பாலூட்டிய போது இந்த குழந்தை புறையேறி இருந்ததாக நாடகமாடி இருக்கிறார். குழந்தையின் உடல் உறவினர்கள் சார்பில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் சுரேஷிற்கு வீட்டில் கிடைத்த ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த செல்போன் கிடைத்திருக்கிறது. அந்த செல்போனில் ஓரின சேர்க்கைக்காக சுமித்ராவும் பாரதியும் பல புகைப்படங்களை அனுப்பியும் குழந்தை கொன்றுவிடு என அனுப்பிய அந்த குறும் செய்தியும் கிடைத்திருக்கிறது. இதை வைத்து அவர் கெலமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தான் போலீசார் இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்த பாரதி மற்றும் சுமித்ரா ஆகியோரை விசாரணை மேற்கொண்டதில் குழந்தையை கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. குழந்தையை உறவினர்களே அடக்கம் செய்திருந்த நிலையில், அதாவது பால் குடித்த போது புறையேறி இறந்ததாக நம்பிய உறவினர்கள் குழந்தை புதைத்திருந்த நிலையில் தற்போது தேன்கனிக்கோட்டை தாசில்தார் அவர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட குழந்தையின் உடல் மருத்துவ குழுவினரால் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வரும் சம்பவம் ஊரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு.